ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் மூச்சு திணற ஓடி வந்தார். என்னடா ஏன்டா ஓடி வரேன்னு சொல்லிட்டு பாண்டிய நிப்பாட்ட, இது மாதிரி உங்கள் பிள்ளைங்க 3 பேத்தையும் கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்தாங்க, 2 பேர் தடுப்பாங்கன்னு நினச்சா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், மகனாச்சே இன்னொரு பக்கம் கோமதியம் வந்து ஓன்னு அழுவுது. என்னம்மா இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது உனக்கே ஓவராக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாண்டியன்றது நீ கத்தாதடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்த நேரம் பார்த்து ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு நம்ம கோமதி அம்மா. வீட்டில் உள்ள எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்க, தங்கமயிலோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஃபோன் பண்ணோன்னே சரி எதுவும் தெரியாத மாதிரி பேசுமான்னு சொன்னால் இது ஊருக்கே தெரிகிற மாதிரி ஓன்னு ஒப்பாரி வச்சு காட்டி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம். பயப்படாதம்மா, கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா இவங்க நல்ல குடும்பமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாண்டியன் வந்துட்டார். வந்தோடனே என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கப்புறம் இல்லை சார், அவங்க என்ன அடிக்கவும் தான் பசங்க கோவத்தில் அடிச்சிட்டாங்க, விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா முடியவே முடியாது, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் அப்படிலாம் இல்லைங்க, என் பசங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பசங்க உங்களுக்கு வேணா நல்லவங்களா இருக்கான், ஊருக்கு கெட்டவனாயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்துட்டு இல்லவே இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்னு நினச்சி புலம்பிட்டு இருக்க டைமில் நம்ம சரவணனோட அக்கா இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அவங்க வந்துட்டு வக்கீலுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீ என்ன இருந்தாலும் யாரை கூப்பிட்டு வந்தாலும் நான் வெளியே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜியும் மீனாவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ராஜி ரத்த கண்ணீர் வடிக்குது, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஃபீல் பண்ணிட்டாப்ல. என்னடா இது கோபப்படுவார்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.